சாத்துக்குடி ஜூஸில் மேரினேட் பண்ணின சிக்கன் ரெசிபி சூப்பராக இருக்கும். பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 சாத்துக்குடி எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு தண்ணி சுத்தமாக வடித்து நான் எந்த பேனில் ஃப்ரை பண்ண போகிறேனோ அதே பேனில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சாத்துக்குடியை ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். கொட்டை இல்லாமல் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு. இது போதுமானதாக இருக்கும். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு, பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 15 பல் பூண்டு. இதை நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த சிக்கனோட நான் எடுத்து வச்சிருக்க சாத்துக்குடி ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா அந்த சாத்துக்குடி ஜூஸில் முழுகிற அளவுக்கு இருக்கணும். தேவைப்பட்ட இன்னொரு பழம் கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். அதே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்க்கிறேன். காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அதே ஸ்பூன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. நல்லா அந்த ஜூஸ் சிக்கன்ல ஊறி இருக்கும். சிக்கன் சாஃப்டா இருக்கும். இப்போ அப்படியே அந்த பாத்திரத்தோட அடுப்புல எடுத்து வச்சு ஹை ஃப்ளேம்ல மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். நடுவுல ஒரு 2-3 தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தண்ணி நல்லா வத்தும் போது உங்களுக்கு சிக்கனும் வெந்துடும். சாத்துக்குடி ஜூஸும் இருக்கு, அதே போல சிக்கனும் தண்ணி விடும். தண்ணி விட விட அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும் சிக்கன். பாருங்க, கடைசியில ஒரு 2-3 தடவை கலந்து விட்டுட்டு கடைசியில தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. 2 ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சிக்கன் பீசஸ் உடைஞ்சு வந்துடும். அதனால அப்பப்ப கலந்து விடணும். இப்ப கலந்து விட விட அந்த பட்டர் அப்படியே பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ்ல நல்லா சிம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விடணும். அதுவும் அதே மாதிரி அப்பப்ப கலந்து விட்டுட்டு இருக்கணும். அப்படியே விட்டாலும் மசாலா பூரா கீழே தங்கிரும். இதுக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னா, அடிகனமான வானொலி இருந்தா மட்டும்தான் கரெக்டா ரோஸ்ட் ஆகி வரும். ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவு ரோஸ்ட் வேணுமோ அந்த அளவு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான பட்டர் சிக்கன். வேணும்னா கொத்தமல்லி தூவிக்கலாம். இதுல வெங்காயம் தக்காளி கூட நம்ம வதக்கல. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.